இப்போ நான் கொஞ்ச நாளாவே ராத்திரி உள்ள சாப்பாடை கொஞ்சம் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்து மாவை தாங்க கலக்கி குடிச்சிட்டு இருக்கேன். இது என்ன சத்து மாவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சி பிராண்டில் உள்ளது தான். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ போட்டிருக்காங்க இப்போ. ஏற்கனவே ஒன் டைம் வாங்கி அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் 2வது முறையாக வாங்கியிருக்கேன். நல்லா பிடிச்சிருந்தது, அதனால தான் வாங்கியிருக்கேன். இது சாப்பிட்ட மட்டுக்கும் உடலில் கொஞ்சம் மாற்றங்கள் வித்தியாசங்கள் எல்லாமே தெரியுது. லைட் ஃபுட்டு சாப்பிடும்போது உண்மையிலே உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லை பசங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க. இது எப்படி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் போட்டிருக்கு பாலில் கலக்கியும் சாப்பிட்டுக்கலாம், ஹாட் வாட்டர்லையும் அப்படி கஞ்சி போல் கலக்கியும் குடிச்சிக்கலாம் அப்படின்னு. ஒரே ஒரு நாள் பாலில் சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் அடுத்த நாள்லேருந்து பால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டரில் 2-3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு அப்படியே ஹாட் வாட்டரையும் போட்டு அப்படியே கலக்கி ஒரு கப்பு நைட்டு குடிச்சிட்டு அப்படியே படுத்துருவேன் பார்த்துக்கோங்க. ஆனால் என்னோட பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஜூஸியாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெட்டியாக திக்காக கேட்குறாங்க. சரியா, அப்படியே பாயாசம் மாதிரி அந்த நாட்டு சர்க்கரைக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களும் அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் கெட்டியாக கொடுத்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே நான் என்ன செஞ்சிருவேன், ஜூஸாகவே அப்படியே குடிச்சிருவேன். ரொம்பவே டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பார்ப்போம் இதுலையாவது மாற்றங்கள் வருதான்னு பார்க்கலாம். ஒரு வாரத்திலே நல்ல மாற்றங்கள் இருக்குது. சரி.